கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்லலாம். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறபடியால் நாமும் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கடந்த 4 வாரங்களாய் தொடர்ந்து இதை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தொடர்ந்து 2 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஆவியானவரால் மட்டுமே விடுதலை கொடுக்க முடியும். தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை இது. பாவத்திலிருந்து விடுதலை பெற உங்களுடைய சொந்த முயற்சி போதுமானதாய் இருக்காது. நீங்க ஒரு பாவத்திலிருந்து விடுதலையோடு இருக்கணும்னு நினைச்சு கஷ்டப்படுத்தி அதை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை நோண்ட மாட்டேன்னு சொல்லி நீங்க முயற்சி எடுக்கிறது சந்தோஷம், வரவேற்கத்தக்கது. ஆனால் நிரந்தரமான ஒரு விடுதலையை பாவத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அடிமைத்தன ஆவியை எடுக்கிற ஆவியானவர் உள்ளே வந்தால் மட்டும்தான் பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. முன்னாடி சினிமா நிறைய பார்த்தவங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க இருக்கிறாங்க. உண்மைதானே ஐயா? ஒரு காலத்தில் நம்ம எம்ஜிஆர் இருக்கிற ரசிகனா இருந்தோம். இப்ப யாருக்கு? இயேசுவின் ரசிகனா இருக்கிறோம். ஏவிஎம் ராஜன் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவரே ஒரு நடிகர். அவர் யாருக்கும் ரசிகனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்ட போது அவர் தன்னுடைய பெயரை ஏவிஎம் ராஜன் என்று போட மாட்டார். அதற்கு மாறாக கீழே கையெழுத்து போடாம என்ன போடுவாரு? இயேசுவின் அடிமை. அந்த நிரந்தர விடுதலை யார் தான் கொடுக்க முடியும் தெரியுமா? ஆவியானவர் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். மலைகளுக்கு வழிபடுவதற்கு அநேக ஜனங்கள் போகிறார்கள். ஆமென். கடலை நோக்கி அநேக ஜனங்கள் போகிறார்கள். ஆமென். தெற்கு பகுதியில் காட்டை நோக்கி அநேகர் போகிறார்கள். வடக்கு பகுதியில் வனாந்தரத்தை நோக்கி அநேகர் போகிறார்கள். நான் வெளியே உள்ள காரியத்தை சொல்லல, அறிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். எத்தனை திசைக்கு போனாலும் அவர்களுக்கு ஒரு தீர்மானம். ஒரு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு 40 நாள் விரதமா இருந்தா என் வாழ்க்கையில எதிலிருந்து விடுதலை கிடைக்குமா? பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? 40 நாள் குடிக்க மாட்டாங்க, 40 நாள் பீடி குடிக்க மாட்டாங்க, 40 நாள் சாராய கடைக்கு போக மாட்டாங்க, 40 நாள் தவறான காரியங்களை செய்ய மாட்டாங்க, 40 நாள் மனைவிட்ட கூட சேராம இருப்பாங்க. கண்ணும் கருத்துமாய் 40 நாட்கள் அவர்கள் கவனமாய் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படா இந்த 40 நாள்? என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? 40 நாள் முடிஞ்ச மாத்திரத்துல மலைக்கு போயிட்டு கிழக்க வரும்போது தென்காசில நிப்பாட்டி கவர்மெண்ட் டீ கடை எங்க இருக்குன்னா பார்த்து பச்சை போட கண்டுபிடிச்சு உள்ள போன பிறகுதான் அவங்க உபவாசமே என்ன செய்யும்? நிறைவேறும். அது உலகத்திலே அவர்கள் சொந்த முயற்சியினால் எடுக்கிற விடுதலை. அது மிக தற்காலிகமானது. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு சொல்லுவான், கடைசியில் பிரயோஜனமே இல்லை. அப்படி ரட்சிக்கப்பட்டவர் தான் ஏவிஎம் ராஜன். எத்தனை தடவை போய் மாற முடியலையே. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், தரிசனமானார், இந்த விடுதலை உனக்கு ஆகாது. அவரோட சேர்ந்த நடிகர்கள் எல்லாம் சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது ஒவ்வொரு வருஷமும் தென்காசில நிப்பாட்டி சாராயம் குடிக்கிறது உண்டு. அந்த வருஷம் அவர் உணர்த்தப்பட்டார். எத்தனை தடவை போறீங்க, போகும்போது நல்லா இருக்கீங்க, திருப்பி வரும்போது பழைய பாவம் தானே உள்ள வருது, இதுக்கு ஒரு விடுதலை கிடையாதான்னு நினைக்கும் போதான் இயேசு அவருக்கு தன்னை தரிசனமாக்கி அவர் விடுதலை கொடுத்தார். அதற்கு பிறகு போகிற இடத்துலலாம் சொல்லுவாரு, பாவத்திற்கு அடிமையா இருந்தேன், இப்பொழுது நான் இயேசுவுக்கு அடிமையா இருக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முழுக்க இதை பற்றி தான் இருக்கிறது. இதை தனியா நடத்தினா ஒரு 4 வாரம் நடத்தினா தான் இந்த அதிகாரம் புரியும். ஆனா கொஞ்சம் இன்னைக்கு நம்ம அதை டச் பண்ணிட்டு உள்ள போகலாம். கர்த்தர் கிருபையால எவ்வளவு நம்ம இன்னைக்கு தியானிக்க முடியுமோ நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ரோமர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23 வரைக்கும் எல்லாருமாய் சேர்ந்து வாசிக்கலாம். தயவு செய்து கவனமாய் வசனங்களை, ஆவியானவர் கொடுத்த வசனம் என்பதை உணர்ந்து நீங்கள் வாசிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். நீதி என்று சொன்னால் கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பு. ஆமென். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருக்கிற அல்ல, இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கள் நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கம் உண்டாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அழகா சொல்றார் பாருங்க 21ஆம் வசனத்துல. முன்னாடி நீங்க பாவத்துக்கு என்னவா இருந்தோம்? பங்காளிகள் அல்ல, அடிமைகள். We were not partners, we were the slaves for the sins earlier. முந்தின வாழ்க்கையில கவனிப்போம்.
அதுல சொல்றாரு அடுத்த வசனத்துல 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது அந்த பாவத்தை நீங்க செஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கு? வெக்கமா இருக்கு. நீங்க முன்னாடி செஞ்ச நம்ம முன்னாடி செஞ்ச பாவத்தை ஏன் நீங்க கேட்கணும்? நம்ம முன்னாடி செஞ்ச பாவத்தை இப்ப செஞ்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? முன்னாடி வால் போஸ்டர் ஒட்டினா கிட்ட போய் அப்படியே நின்றுட்டு எந்த படம், யாரு, எந்த அம்மா, இப்படி என்ன பண்ணிட்டே இருப்போம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி யாராவது போய் நின்னா எப்படி இருக்கும்? நாங்க பார்க்க வேண்டாம், உங்களுக்கே இப்படித்தான் இருக்கும். கேவலமா இருக்கும். எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். முன்னாடி தைரியமா வண்டி எங்க போகும்? கவர்மெண்ட் டீ கடையை பார்த்து போகும். இப்போ அந்த வழியில போயிட்டு திடீர்னு தாகம் எடுக்கும் போது எதை கிராஸ் பண்ணுதோ, டாஸ்மாக கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே, அங்க நின்று தண்ணி குடிப்போமா? டாஸ்மாக்கு முன்னாடி நின்று தண்ணி குடிக்கிறதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா என்ன நினைச்சிடக்கூடாது. சரி அதை விடுங்க, அங்க நிக்கிறதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நிறைய நேரத்தில் நம்ம ஊர் டாஸ்மாக கிராஸ் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு 28 லட்சம் ரூபாய் இன்னோவா கிறிஸ்டா ஒன்று நினைச்சு, ரெட் கலர் வண்டி. வண்டியில என்ன போட்டுருந்துச்சு தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். என்ன போட்டுருந்துச்சு? அவங்க அதுல பழகி 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 இப்ப முன்னாடி இருந்ததுல இருந்து அவங்க விடுதலை ஆகாததுனால அவங்களுக்கு இது எப்படி தெரியல, வெக்கமா தெரியல. ஆனால் உண்மையாய் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்குள் சரியான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் முன்னே அவர்கள் செய்த பாவங்களை அந்த இடத்துல நிற்கிறதுக்கு கூட அது நம்மளுக்கு வெக்கமா தான் இருக்கும். வாசிப்போம். இப்பொழுது உங்களுக்கு அது எப்படி தோன்றுதான்? வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அவர் கேட்கிறாரு, அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சது? குடிச்சதுனால என்ன கிடைச்சது? சினிமா பார்த்ததுனால என்ன கிடைத்தது? அந்தரங்க பாவங்களில் ஈடுபட்டதுனால என்ன கிடைத்தது? ரகசியமாய் பாவம் செய்து ஒரு சிற்றின்பத்தை அனுபவித்தாயே, இப்பொழுது நான் கொடுக்கிற விடுதலை அனுபவிக்கிறாயே, அந்த பாவத்தினால் என்ன கிடைத்தது? அவைகளின் முடிவு என்னவே? மரணமே. அப்போ ஆண்டவர் இங்கே ஒரு 2 வார்த்தை இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லுங்க, பாவம். நல்ல சத்தமா, பாவம், மரணம். சத்தமா சொல்லுங்க, பாவம், மரணம். பாவத்தின் சம்பளம். இந்த ரெண்டுமே ஒரு அடிமைத்தனம். பாவமும் ஒரு அடிமைத்தனம் தான், மரண பயமும் ஒரு அடிமைத்தனம் தான். நான் சொல்றேன், ஒருத்தன் பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாலே மரண பயம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாய் வெளியே வந்துருவான். ஹல்லேலூயா. பாவம் செய்யறவன் விரும்பி 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 செய்யறான். ஆனா சாக கிடக்கும் போது ஒரு பயம் வந்துருது, தான் எங்கே போகிறோம்? நரகத்திற்கு போகிறோம். ஆனால் பரிசுத்தமாய் ஒருவன் வாழ்கிறான், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாய் வாழ்கிறான். மரண நேரம் நெருங்கும் போது அழுவதில்லை. அவன் கண்கள் இவங்களெல்லாம் பார்க்காம பரலோக சேனையை பார்க்க ஆரம்பிக்குது. 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவ என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு, இதுல அடிமைகள்னு போட்டிருக்குது, ஆனா ஆங்கிலத்தில் அருமையான வேர்டு ஸ்லேவ்னு போடல, செர்வன்ட்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு நீங்க ஊழியக்காரர்களானதுனா. கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா விசுவாசியும் ஒரு பகுதி நேர ஊழியக்காரர் தான். சிலர் முழு நேரமா வேலையை விட்டு வந்திருக்கோம். நீங்க எங்களோட பாக்கியசாலிகள். ஏன்னா நீங்க வேலையும் பார்த்துட்டே கர்த்தருக்கு என்ன செய்ய? ஊழியம் செய்ய. கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அதுல ஊழியக்காரர்கள் என்று வைத்து வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு ஊழியக்காரர்களானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு மரணம் அல்ல, நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவத்தை குறித்த தன்மைகளை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தினுடைய தன்மையும் அதனுடைய விளைவும் குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு நாம் செய்யறது பாவம்ன்றதே தெரியாது. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. அது எப்போ உள்ள வந்துச்சுன்னு தெரியாது. நம்மள அறியாமலே செஞ்சுக்கிட்டு இருப்போம். யாரோ வந்து லைட்டா தட்டி விட்டாதான், ஏய் நீ பாவம் செய்யறேன்னு சொன்னாதான் அது தெரியும். தாவீதுக்கு கூட பத்சேபாளை பார்த்தது தவறாய் தெரியவில்லை, அவளை வர சொன்னது தவறாய் தெரியவில்லை, அவளை யார் என்று விசாரித்தது தவறாய் தெரியவில்லை, பாவம் செய்தது தவறாய் தெரியவில்லை, வீட்டுக்கு திருப்பி அனுப்பிவிட்டது தவறாய் தெரியவில்லை, புருஷனை கொல்லும்படி ஒரு நிருபத்தை எழுதி அவன் கையிலேயே கொடுத்து விட்டு முன்னணியில யுத்தத்தில் நிறுத்தி கொன்றது கூட தவறாய் தெரியவில்லை, திரும்ப அவளுக்கு தனக்கு மனைவியாக்கி கொண்டதும் தவறாய் தெரியவில்லை. எப்போது தெரியுமா? நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி வந்து நீயே அந்த மனுஷன் நேரடியாய் முகத்திற்கு முகம் சொல்லும் போதுதான் அவன் தான் செய்தது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷ காலம் தாண்டிற்று. அதற்கு பிறகுதான் இது பாவம் என்பதை ஆவியானவர் அவர் மூலமாய் உணர்த்தினார். அல்லேலூயா. பாவம் ரகசியமாய் ஒரு மனிதனுக்கு நுழையும், ஆனால் பகிரங்கமாய் பாதிக்கும். நுழைவது ரகசியமாய், ஆனால் பாதிப்பது
பகிரங்கமாய். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் பல பெண்களோடு தவறாய் நடக்கிறவன் என்று வைத்துக் கொள்வோம். அவன் ரகசியமா இதை செய்கிறான். ஆனால் ஒரு எய்ட்ஸ் வியாதி வந்து அவன் மரிக்கும் போது தெரிகிறது, இவன் என்ன வியாதியில மரிச்சான், இது ஊருக்கே என்ன செய்யும். அப்ப பாவம் நுழைஞ்சது எப்படி, ரகசியமா. ஆனா அசிங்கப்படுத்தி அது விளைவை காட்டுறது எப்படி, பகிரங்கமா. யாக்கோபு 1:14-15. அவன் தன் சுய இச்சையினாலே, யாரும் கொடுக்கிறதல்ல, யாருடைய இச்சையினாலே, தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டது மட்டும். இப்ப என்ன செஞ்சுக்கிட்டான், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது உள்ள கற்பந்தரிக்க ஆரம்பிக்கிறது, வளர்ச்சி அடைகிறது, பூரண வளர்ச்சி அடைகிறது, பிறக்குது. எப்படி பிறக்குதா, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. அப்போ பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி நுழையுது, பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணி வராது. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வருகிறேன் அப்படி சொல்லிட்டு பாவம் என்ன செய்யாது, வராது. ரகசியமா உள்ளவர், யாரு இல்லாதப்போ உள்ளவர். 4 சுவருக்குள்ள ரூம உள்ள தாழ்பால் போடும்போது உள்ள வரும். எல்லாரும் இருக்கும்போது மொபைலை நம்ம இப்படி யூஸ் பண்ணாம இப்படி யூஸ் பண்ணோம்னாலே அங்க என்ன வந்துட்டு இருக்கு, உள்ள பாவம் வந்துட்டு இருக்கு. அது கற்பந்தரிக்கும். அது எதை பிறப்பிக்குமா, இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அடுத்த பாவம் ஒரு மனிதனை நிர்பந்தமான மனிதனாக்குகிறது. விடணும்னு நினைக்கிறான், விட முடியல. குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறான், குடிச்சிடுறான். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஸ்மோக் பண்ணிருந்தான். கடைசியா ஒரே ஒரு தடவை பாவம் செய்யலாம்னு நினைக்கிறான். இப்படி சொல்லி டெய்லி என்ன பண்றான், பாவம் செய்யறான். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் எப்படி வருகிறது, ரோமர் 7:15. எப்படி எனில், நான் செய்கிறது, பாவம் செய்கிறவனை கூப்பிட்டு ஏன்பா குடிக்கிற, ஏன்பா ஸ்மோக் பண்றனா, அவன் முதல்ல சொல்லுவான், கல்யாண வீடு அதனால என்ன செஞ்சேன், குடிச்சேன். சாவு வீடு அதனால குடிச்சேன். சந்தோஷமா இருந்தேன் அதனால குடிச்சேன். துக்கமா இருந்தேன் அதனால குடிச்சேன். பிறகு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சந்தோஷமாவும் இல்லை, துக்கமாவும் இல்லை, போர் அடிச்சது, அதனால என்ன செய்தேன், குடித்தேன். எப்படி ஆயினும் அவன் குடிப்பான். அவனை கூப்பிட்டு நீ விடுன்னு சொன்ன அவன் சொல்லுவான், விடணும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு என்ன செய்ய முடியல. இப்போ என்ன நிலைக்குள்ள போயிட்டானா, கற்பந்தரித்து பாவம் வெளிப்பட்டது மட்டுமல்ல, அந்த பாவத்துக்கு அவன் என்னவாயிட்டான், அடிமை ஆயிட்டான். வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே பிடிக்கவில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இதுதான் நிறைய பேருக்குள்ள இன்னைக்குள்ள போராட்டம். நான் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனா செஞ்சிடுறேன். நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா இருக்க முடியல. இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பேசிடுறேன். இப்படித்தான் இனி பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா பழையபடி கோபமா பேசிடுறேன். சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் போட்டுடுறேன். அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன், இருக்க முடியல. இனி இந்த பாவத்தை ஒருபோது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் செஞ்சிடுறேன். அவன் சொல்றான் பாருங்க, பவுல் 19:20. ஆதலால் நான் எதை செய்ய மாட்டேங்கிறேன் சொல்லுங்க. இதுதானே நிறைய பேருக்கு பிரச்சனை. நான் எதை செய்ய மாட்டேங்க, நான் விரும்புறதை செய்யறது இல்லை. ஜோமன்னு நினைக்கிறேன், ஜோம் பண்றது இல்லை. பைபிள் படிக்க நினைக்கிறேன், படிக்கிறது இல்லை. எல்லா ஜபத்துக்கும் வரணும் தான் நினைக்கிறேன், முடியல. ஒரு பரிசுத்தமா வாழ நினைக்கிறேன், முடியல. 2 பேருக்கு இயேசு பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன், முடியல. இனி இப்படி பேசக்கூடாது நினைக்கிறேன், ஆனா பேசிருந்தோம். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் எதை செஞ்சு முடிச்சிடுறேன். தீமையை செஞ்சு முடிச்ச பிறதான் யோசிக்கும், செய்யப்படாதுன்னு நினைச்சா என்ன பண்ணியாச்சு, செஞ்சாச்சு. அடுத்த வசனம், அந்தபடி இப்ப கவனிக்கணும். இது பிரச்சனை உங்ககிட்ட கிடையாது, பிரச்சனை நம்ம கிட்ட கிடையாது. பிரச்சனை எங்க இருக்குது, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி. இப்ப பிரச்சனை ஏன்ட்ட இருக்கா, எனக்குள்ள இருக்கிற பாவத்தில் இருக்கா? அப்ப இப்ப எது வெளியே போகணும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா பாவத்தின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷத்தில் வெளியேறுவதாக. ரகசிய பாவங்கள் இந்த நிமிஷத்தில் ஆமென் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. பாவம் செய்வதற்கு பிசாசானவன் ஒரு சரீரத்தை பயன்படுத்துகிறான் என்றால் இன்றைக்கு அது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய கைகளிலே அது பிரதிஷ்டை பண்ணப்படுவதாக. இனி எனக்குள் அப்படிப்பட்ட பாவங்கள் இராதபடிக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் எனக்குள் இருக்கிற பாவத்தை வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒரு பரிசுத்தத்தின் ஆவி, ஒரு பரிசுத்தத்தின் தாகம், ஒரு பரிசுத்தத்தின் ஜீவியம் அது எனக்கு சொந்தமாகுவதாக. இனி எனக்குள் பாவம் இருக்கிறது என்கிற நிலைமை இல்லாதபடி எனக்குள் பரிசுத்தம் இருக்க ஆவியானவர் உதவி செய்வீராக. பாவம் ஒரு மனிதனுக்குள் சரீர வியாதியை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்?
பாவம் எதை கொண்டு வரும்? ஒரு மனுஷனை ஒரு 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 கட்டில்ல கிடத்தி 4 பக்கத்துலையும் இங்க ஒருத்தன், அங்க ஒருத்தன், அங்க ஒருத்தன், அங்க ஒருத்தன், 4 பேர் கட்டிலோட என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கிட்டு ஏசப்பா இருக்கிற வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா அவர் பிரசங்கம் பண்ணா அங்க கால் மிதிக்க கூட இடம் இல்லை, உள்ள போகவே முடியாது, அவ்வளவு கூட்டம் அந்த வீட்டுக்குள்ள. பார்த்தாங்க, ஓட்டை கலத்திட்டு எங்க இறக்கியாச்சு, கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறக்கிட்டான் நேர நடுவுல. அவனை பார்த்த உடனே ஆண்டவர் அவன் வியாதியை சுகமாக்குனாரா, அவன் பாவத்தை நீக்கினாரா? முதல்ல எதை விளக்குனாரு? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே சொன்னாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்படி சொன்ன உடனே என்ன பண்றான்? எழும்பி நடப்புறான். அப்போ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். சில வியாதிகளுக்கு காரணம் நமக்குள் மறைந்திருக்கிற சில ரகசிய பாவங்கள். நம்ம நினைக்கிறோம் சில முதுகு வலியா இருக்கலாம், சில மூட்டு வலியா இருக்கலாம், சில தோள்பட்ட வலியா இருக்கலாம், கண் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு தலை வலியா இருக்கலாம். ஆண்டவற்றை கேளுங்க, ஏதாவது இந்த வியாதிக்கு என் வாழ்க்கையில ரகசியமான பாவங்கள் இருந்தால் உணர்த்தும். நம்ம நினைக்கிற மாதிரி கொலை கொள்ள விபச்சாரம் அது மட்டுமல்ல, கீழ்ப்படியாமை கூட ஒரு பாவம் தான், ஜபமின்மை கூட ஒரு பாவம் தான், மற்றவர்களை வாதையால் தூஷிப்பது கூட ஒரு பாவம் தான், பிறரை நோகப்படுத்துவது ஒரு பாவம் தான், பிறரை சபிப்பது ஒரு பாவம் தான், அவிசுவாசமாய் பேசுவது ஒரு பாவம் தான். ஏதோ ஒரு பாவம் நம்மளுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவற்றை கேட்கணும், அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகி விட்டால் அந்த நொடியிலேயே அந்த நோயிலிருந்து நாம் விடுதலையாகி விடலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள அப்ப எதை கொண்டு வருது? சரீர வியாதியை. அடுத்த பாவம் வெட்கத்தை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள எதை கொண்டு வரும்? பாவம் பண்றவன் தைரியமா நினைச்சு செய்ய மாட்டான், அவன் மத்தவன் முகத்துல முழிக்க வெட்கப்படுவான். நல்ல ஒரு பேர் கிறிஸ்டோபர்னு வச்சுக்கிடுமே. கிறிஸ்டோபர் இப்ப குடிச்சிட்டு வந்து ஊழியக்காரருக்கு முன்னாடி நின்று மாட்டிக்கிட்டார், என்ன ஆகும்? சந்தோஷமா பிரைஸ் விளையாடும்பாரா? என்ன வரும்? பாவம் செய்யும் போது நீதிமான்களை கண்டால் என்ன உண்டாகும்? பாவம் செய்யும் போது குடும்பத்தை கண்டால் என்ன உண்டாகும்? வெட்கம் உண்டாகும். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள தைரியத்தை கொடுக்கறது போல என்ன குனிச்சு தலை குனிச்சு வெட்கப்பட வைக்கும். அடுத்த பாவம் ஒரு மனிதனை அருவருக்கப்படத்தக்கவனாய் மாற்றுகிறது. குடும்பத்தால வெறுக்கப்படுறான். குடிகார பையன் ஒரு பேரை வச்சிருவாங்க, அந்த ஆள் ஒரு காசுக்கு ஆக மாட்டான்ருவாங்க. நல்ல மனுஷன் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அவர் ஜீவியம் சரியில்லைன்னா வீட்டுக்கு போனா தான் கதை தெரியும். எல்லாரும் அருவருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நான் ஒண்ணு சிம்பிள் ஃபார்முலா, என் பொண்டாட்டி என்னை நேசிக்க மாட்டேங்கிறா, என் பிள்ளைங்க என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா என்னை நேசிக்க மாட்டேங்கிறாரு, எங்க அம்மா என்னை நேசிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா சிம்பிள் திங், கிறிஸ்துவை போல பரிசுத்தமாய் நாம் வாழ 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 வெறுத்தவர்களும் கூட நம்மை நேசிக்க துவங்குவார்கள். ஹல்லேலூயா. பாவம் செய்ய செய்ய வெறுக்க துவங்குவார்கள், பரிசுத்தமாய் வாழ வாழ நம்மை நேசிக்க துவங்குவார்கள். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், பாவம் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கு இடையில பெரிய இடைவெளியை உண்டாக்குறது. ஆதாம் ஏவாள் தினமும் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வருவார், ஏதேன் தோட்டத்தில் சந்திப்பார், முகமுகமாய் பேசுவார், சத்தத்தை கேட்பார்கள். ஆனால் என்றைக்கு பாவம் செய்தார்களோ அன்றைக்கு தேவனை நேரடியாய் சந்திக்க முடியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒளிந்து கொண்டார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கு இடையில ஒரு இடைவெளி விழுந்தது. உங்களுக்கு தேவனுக்கு இடையில கனெக்ஷனே இல்லை. ஜோமனை பிடிக்கல பாஸ்டர், ஜோமனை முடியல பாஸ்டர், பைபிள் எடுத்தா என்னமோ மாதிரி இருக்குது புரியல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி கிடைக்குது. ஏன் இடைவெளி? அவர் வெறுக்கக்கூடிய ஏதோ ஒரு பாவம் எனக்குள் இருந்தால் அவருக்கும் எனக்கு இடையில என்ன விழும்? இடைவெளி விழும். பாவம் செய்கிறவன் பாவம் செய்கிறவர்களோடு தான் சேர ஆரம்பிப்பான். குடிக்கிறவன் யாரோட தான் சேருவான்? தவறான வாழ்க்கை உள்ளவன், அவன் ஃப்ரெண்ட்ஷிப், அவன் நெட்வொர்க், அவன் வாட்ஸ்அப் குரூப் கூட யாரு கூட தான் இருக்கும். உங்க வாட்ஸ்அப் பரிசுத்தமா இருக்கா? வாட்ஸ்அப்பே இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கியாச்சு எல்லாரும், மூச்சு இல்லாம கூட இருந்துடலாம் போல, வாட்ஸ்அப் இல்லாம இருக்க முடியாது போல, அப்படி ஒரு காலத்துக்குள்ள போயாச்சு. நாம் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் பரிசுத்தமான குரூப்பா? இன்னும் பழைய படங்கள் ஜோக்குகள்லாம் போட்டு விடுற குரூப்பா? அதெல்லாம் பார்க்கணும். என்ன மெசேஜ் வருது? இந்த குரூப்பில் இருக்கிறது நல்லதா? நாங்கள் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் அப்பா குரூப்பாக ஆரம்பிச்சு பேட்சாக ஆரம்பிச்சு பசங்களுக்கு தனி, எல்லாருக்கும் சேர்ந்து, வாத்தியாருக்கு சேர்ந்து எல்லாம் இருந்துச்சு. இதில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு பேர் உண்டு, எல்லாத்த விட்டு வெளியே வந்தாச்சு. அல்லேலூயா. பாவம் செய்கிற மனிதன் யாரோட தான் சேர பிரியப்படுவானா? டெல் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை சொல்லுகிறேன். ஒரு கேள்வி ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்?
பாவம் செய்யறவங்க தான் நம்மளுக்கு பிடிக்கும்னா நம்ம இன்னும் எந்த அடிமைத்தனத்துல கிடக்கிறோம்? பாவத்தின் அடிமைத்தனத்துல. பரிசுத்தமாய் வாழ்கிறவரோட தான் நெருங்க துடிக்கிறேன், எப்படி இன்னும் வாழலாம் அப்படின்ற ஆசை இருக்குன்னு சொன்னா நம்ம சரியான ட்ராக்ல இருக்கோம். கடைசியா ரொம்ப முக்கியமான காரியம், எல்லாவற்றுக்கும் ஒரு சம்பளம். நீங்க காலையில போய் சொல்றீங்க, பாஸ்டர் இன்னைக்கு நான் ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன், ஆனா எங்க அக்காளுக்கு தான் அண்ணனுக்கு தான் சொல்லிட்டு போறீங்க. ஆனாலும் சாயங்காலம் உங்களுக்கு வற்புறுத்தியாவது பாக்கெட்ல ஒரு கூலிய இப்ப அவ்வளோ வைக்க மாட்டாங்களா? வைப்பாங்க, கொடுத்து விட்டுருவாங்க. கடனாளியா இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லை, எதையாவது செஞ்சாவது கொடுத்து விட்டுருவாங்க. அப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, ஒரு சம்பளம். நல்லா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? நன்மைக்கும் ஒரு சம்பளம் இருக்கிறது, தீமைக்கும் ஒரு சம்பளம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? ஒரு சம்பளம். இங்கே சொல்லப்படுகிறது பாவத்திற்கும் என்ன இருக்கிறது? ஒரு சம்பளம் இருக்கிறது. ரோமர் 6 கடைசியில் வாசித்தோம், பாவத்தின் சம்பளம். மிக தெளிவாய் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். யாக்கோபுல வாசித்தோம், இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது மரணத்தை பிறப்பிக்கும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், புரிந்தாலும் புரியாவிட்டாலும், சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும், ஒரு பிரதான செய்தி உண்டு, பாவத்திற்கு ஒரு சம்பளம் உண்டு. அந்த சம்பளம் நித்திய ஜீவன் அல்ல, அது மரணம். அல்லேலூயா. இந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படிதான் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கு என்ன இருக்குது? விரும்பி செஞ்சாலும் விரும்பாம செஞ்சாலும், தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அதுக்கு என்ன இருக்கு? மோட்டார் சட்டத்துல ஒரு கான்ஸ்டிடியூஷன் லா ஒன்று இருக்கு. நான் ஒரு தடவை போலீஸ்ட மாட்டிக்கிட்டேன், எதுக்கோ ஒண்ணுக்கு. அப்புறம் சொல்லி வந்துட்டோம், விட்டுட்டாங்க. காலேஜ் படிக்கும்போது ட்ரிபிள்ஸும் ஏதோ போயிட்டு, இதை பற்றி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர், அவர்கிட்ட ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம பயல்கள்லாம் மாட்டிக்கிட்டு உனக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்களான்னு கேட்டேன். நான் சொல்லுவேன், அந்த போலீஸ்கிட்ட கொடுக்க சொல்லி கூட கொஞ்சம் ஃபைனை போட சொல்லுவேன். நான் அதில் ஒரு வேர்டு இருக்கு, ignorance of law is of no excuse. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கூட கொஞ்சம் புரியும். ignorance of law is of no excuse அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, தெரியாம செஞ்சாலும் அதற்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்க லைசன்ஸ் எல்லாம் போயிட்டீங்க, சரியா? இந்த தம்பி இப்போ தான் 8ஆம் 9ஆம் படிக்கிறான். இவன் அவங்க அப்பா பைக்கை ஓட்ட தெரியும், ஆனால் என்ன கிடையாது? லைசன்ஸ் இல்லை. எடுத்துட்டு போலீஸ்ட்ட போய் மாட்டிக்கிட்டான். இவங்க அப்பாவும் அவனுக்கு லைசன்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கவே இல்லை. லைசன்ஸ் எடுக்காதப்போ அவனை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லலை, அவன் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ போலீஸ் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, முன்னாடியில் நம்ம பாக்கெட்லேருந்து வாங்குவாங்க, இப்போ பாக்கெட்லேருந்து வாங்குற வழக்கமே கிடையாது. எங்கேருந்தே போயிடும், அக்கௌண்ட்லேருந்தே போயிடும். அப்போ அவர்கிட்ட இருந்து சொல்கிறான், சார் எனக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டக்கூடாதுன்னு. அப்போ அவர் சொல்லுவார், ஃபைனை கட்டி தெரிஞ்சுக்கோம்பார். என்ன சொல்லுவார்? சார் எனக்கு தெரியும்னு சொன்னா, தெரிஞ்சு தானே வந்தா அப்போ எதை கட்டு? இப்போ புரிஞ்சுக்கோங்க, தெரியாம வந்தாலும் என்ன செஞ்சாகணும், தெரிஞ்சு வந்தாலும் என்ன செய்யணும். அதுக்காக கூட குறையெல்லாம் வரப்போறதில்லை, எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை தான். அப்போ இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும், விரும்பி செய்தாலும், முடியல நினைச்சு வெறுப்போடு செய்தாலும், எப்படியோ பாவத்திற்கு என்ன உண்டு? சம்பளம் உண்டு. அந்த சம்பளம் என்ன சம்பளம்? மரணம். ஆனால் இயேசு நமக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தினதினால், ஆமென், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் கொஞ்சம் கையை தட்டி மகிமைப்படுத்தி பிசாசு வெட்கப்படுற மாதிரி அந்த பாவம் நம்மை விட்டு நீங்கும்படி நல்ல கட்டளை கொடுத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில அவர் சாபமானபடினால் என் பாவத்தையும் என் சாபத்தையும் அவர் உரிந்து கொண்டு, அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டு, அவர் சுமந்து கொண்டு, அவர் இரத்தத்தினால் என்னை கழுவி நீதிமானாய் மாற்றினார். ஒருவேளை நம்ம மாமா தான் அந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐன்னு சொன்னா, ஃபைனை போட முன்னாடி கொஞ்சம் தெளிவா பேசிட்டா ஃபைனுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? தப்பிச்சுக்கலாம். நீங்க டெய்லி போயிட்டு எங்க மாமா எஸ்ஐ, எங்க மாமா எஸ்ஐன்னா அவர் என்ன சொல்லுவாரு? நானும் உனக்கு மாமா தாண்டாம்பார். இன்னைக்கு ஃபைன் போட்டாதான் நீ திருந்துவன்னு சொல்லி மன்னிப்பு அடிக்கடி கிடைக்கிறது அல்ல. தேவன் நமக்காக ஒரே தரம் சிலுவையில் அடிக்கப்பட்டார்.
ஒரே தரம் கிருபாதர பலியாக ஏற்படுத்தப்பட்டார். ஒரே ரத்தம் நம்மை கர்த்தருக்குள்ளே நீதிமானாய் மாற்றிட்டு. அப்ப திரும்ப திரும்ப நம்ம எதுல விழக்கூடாது? அப்ப இங்கதான் ஆவியானோட துணை தேவைப்படுகிறது. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் இனி விழக்கூடாது என்று சொன்னால் இயேசுவின் ரத்தம் மாத்திரம் போதாது. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு தேவையா இருக்கிறது. அப்பொழுதுதான் பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமான விடுதலை கிடைக்கிறது. நல்ல என்னை கவனிங்க, புரியுற மாதிரி சொல்றேன். முதல் தரம் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது அவனுக்காக பரிந்து பேசுகிறது யாருடைய ரத்தம் தான் பரிந்து பேசுது? இயேசுவின் ரத்தம். ஆனால் தொடர்ந்து அவன் ஒரு பரிசுத்தவானா இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தத்தினால் கிடைத்த மன்னிப்பு மட்டும் போதுமானது அல்ல. அவனுக்குள்ள இப்ப யார் வரணும்? பரிசுத்த ஆவியானவர் வந்தால்தான் நிரந்தரமான விடுதலை கிடைக்கும். அதுக்கு தான் அவர் சொன்னாரு, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேதான் என்ன உண்டு. அல்லேலூயா. முதல் தடவை மன்னிப்பு, பாவத்திற்கு மன்னிப்பு இயேசுவின் ரத்தத்தினால் கிடைக்கிறது. திரும்ப ரெண்டாவது தடவை கேட்டாலும் மன்னிக்கிறார், வேற வழி இல்லை, கரையம் கொடுத்துட்டாரு. ஒரு பழைய வண்டியை வாங்கி ஹேண்ட்பார் சரியில்லைன்னா மாற்றுதோம். ஹேண்ட்பாரை சரி பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கே ஹெட்லைட் போயிட்டு, இப்போ ஹெட்லைட்டை என்ன செய்தோம்? மாற்றுதோம். ஹெட்லைட்டை சரி பண்ணி வீட்டுக்கு வரும்போது டயர் போயிட்டு டயரையும் மாற்றுதோம். திருப்பி வீட்டுக்கு வரும்போது அங்கே சீட்டு கிழிஞ்சு போச்சு, அதையும் மாற்றுறோம். ஒவ்வொன்றா திருப்பி திருப்பி செஞ்சு எப்படியாவது ஒரு வண்டியை நல்ல வண்டியை வச்சிடலாமான்னு பார்க்குற மாதிரி தான் நம்ம பல முறை விழுந்தாலும் கூட இயேசு திரும்ப திரும்ப நம்மை தூக்கி எடுத்து தன் பிள்ளையாய் வைத்திருக்கிறார். ஆனால் நிரந்தரமான விடுதலை வேண்டும் என்று சொன்னால் யாருடைய உதவி வேண்டும்? ஆவியானவருடைய உதவி வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்ப நமக்கு பெரிய கேள்வி இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, இப்படி இருக்க முடியல, அப்படி இருக்க முடியல, அங்க போக முடியல, இங்க வர முடியல, பல கேள்வி இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதிகாரம் இருக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறது நினைக்கு அதிகாரம். சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. நம்பர் 1, ஆகிலும் எல்லாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? You have all the rights. ஆண்டவர் அதெல்லாம் திறந்து தான் கொடுத்திருக்காரு, இஷ்டத்துக்கு தான் விட்டுறாரு. அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதே ஆவியானவர் உள்ள இருந்து சொல்றாரு, உனக்கு அது எப்படி இருக்காது. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, அதே வசனத்தை படிங்க. திரும்பவும் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இங்க இன்னொரு ஆழத்துக்குள்ள நடத்துகிறாரு. ஆகிலும் ஒன்றிருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். இரண்டாவது ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு ஒரு தெளிவு வேண்டும். நான் ஒன்றிற்கு என்ன செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், அதே இதுல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. திரும்ப சொல்றார், மூன்றாவது காரியம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம். இப்ப இந்த 2 வசனங்கள் நம்ம வாசித்தோம். ஒரே ஒரு காரியத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். நைட்டு 1 மணி வரைக்கும் கூட என்ன பார்க்கலாம்? செல்போன்ல ஆராய்ச்சி பண்ணலாம். அல்லேலூயா. கவர்மெண்ட் டீ கடைக்கு போகலாம், மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களுக்கு போகலாம். எங்களுக்கு என்ன இருக்கு? ஆனா 3 நிலைகளில் நாம் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிக்கிறீங்களா? 3 நிலைகளில் நாம் சரியாக வேண்டும். ஒரு தீர்மானம் சொல்லுங்க. நீங்க ஒரு 3 தீர்மானம் எடுக்க போறோம். முதல் தீர்மானம் என்ன தீர்மானம்? திரும்ப வாங்க அந்த முதல்ல பார்த்த வசனத்துக்கு 6:12 வாசிக்கிறோம். முதல்ல ஒரு தீர்மானம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்குது? எப்படி வேணாலும் பேசலாம், ஒருத்தனும் கேட்க முடியாது. ரோட்ல நின்று நான் சண்டை போடலாம், ஒரு பேரும் கேட்க முடியாது. நான் எங்க வேணாலும் நிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. ஒரு விசுவாசி பாவத்துல கிடக்கும் போது ஒரு ஊழியக்காரர் போய் ஏன்பான்னு சொன்னா, உம்ம வேலையை பார்த்துட்டு போறோம்னு சொல்லிட்டு அடுத்து நாங்க என்னதான் செய்யணும்? சரியா சாமின்ட்டு வந்துருவோம். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. பாவம் செய்யறதை கண்டிக்கும் போது அவர் அப்படி பேசணும் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நாங்க அமைதியா வந்துருவோம். அது எங்களுக்கு வேலை இல்லை, சொல்றது மட்டும்தான் எங்க கடமை. ஆனா அங்க வசனத்துல பாக்குறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. முதல்ல ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். எனக்கு அது எப்படி அல்ல, வாசிங்க. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. நம்மளுக்கு என்ன கிடையாது? அது தகுதி கிடையாது. அப்ப ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தகுதியான காரியத்தை மட்டும்தான் செய்யணும். தகுதி இல்லாத இடத்துல நிக்காதீங்க, தகுதி இல்லாத ஐக்கியத்துல சம்பந்தப்படாதீங்க, தகுதி இல்லாத வார்த்தையை பேசாதீங்க.
சில டைம் சொல்றாங்களா, ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு 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 விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், ஒரு பைபிளை தூக்குறவன் இப்படி ஒரு வார்த்தையை பேசலாமான்னு கேட்டிருந்தாங்களே. அப்போ உலகத்துக்கே தெரியுது கிறிஸ்தவனுக்கு ஒரு தகுதி இருக்கு. பலவிதமான காரியங்கள் பைபிள் இருக்கு. ஒரே ஒரு காரியத்தை எடுக்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம். தாவீதுக்கு 19 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள் தாவீதுக்கு? எத்தனை பிள்ளைகள்? அதாவது பைபிள்ல சொல்லப்பட்டது பையங்க மட்டுமே. பொட்ட பிள்ளை தாமாரை பத்தி ஒரு பேர் இருக்கு, மற்ற பிள்ளைகளை பத்தி தெரியல. ஆனா பேர் சொல்லப்பட்டதே எத்தனை பேர்? 19 பேர். இதுல ஒரே ஒருத்தரை மட்டும் கண்ணும் கருத்துமா வளர்க்குறாங்க. யார? சாலமோனை. ஏன்னா எல்லாரும் விட ரொம்ப நேசிச்சு வச்சிருந்தது யாரை தான் வச்சிருந்தான்? பத்சேபாள். அதனால அவங்களுக்கு பிறந்த பிள்ளை யாரு? சாலமோன். தாவீதும் பத்சேபாளும் அடிக்கடி பேசிக்கிடுவாங்க, இந்த பிள்ளையத்தான் நம்ம என்னவாக்கணும், அடுத்த ராஜாவாக்கணும். அவனுக்கு மட்டும் சின்ன வயசுல இருந்து, என் மகனே தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு கண்ணும் கருத்தும் அவனை மட்டும் சொல்லி வளர்க்குறாங்க. இந்த சாலமோனுக்கு பல பெயர்கள். எதிதியா அப்படி ஒரு பேர் உண்டு, லேமுவேல் அப்படி ஒரு பேர் உண்டு. இந்த அதிகாரத்தை எப்படி எழுதியிருக்கிறார்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:1 தகுதி இல்லாத காரியங்களை குறித்து தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவனும் கூட நம்மை ராஜாக்களா ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு இந்த ஆலோசனை நமக்கும் உண்டு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ராஜாவாகிய லேமுவேல் அப்படின்னா சாலமோனுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்து சொன்ன உபதேசமாவது, என் மகனே. எப்படி கூப்பிடுறா? என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும். முதல் இந்த தகுதி இல்லாத காரியம், ஸ்திரீகளுக்கு நம்ம பலன் என்ன செஞ்சிடக்கூடாதா? சபையில கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நல்லா உழைக்கிறோம், அவசியம் இல்லாத காரியங்களுக்கு நம்முடைய பலன், உழைப்பு, பிரயாசம் போய்விடக்கூடாது. வாசிங்க. ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை, ராஜாக்களை கெடுக்கிற காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதேன்னு சொல்லிட்டு தகுதியில்லாத காரியத்தை சொல்லுகிறார். திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. நமக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் என்ன அல்ல? தகுதி அல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படருடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். இரண்டாவது சொல்லப்பட்டது மது, முதல்ல சொல்லப்பட்டது மாது. ஆண்டவர் சொல்றாரு, அனுபவிக்க உனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு அது எப்படி இருக்காது? தகுதியாயிராது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 5 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அப்படியே அந்த முதல் பாவத்தை ஆண்டவர் பிட்டு 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 வைக்கிறார் பாருங்களேன். ஸ்தோத்திரம். வாசிங்க 3 வசனத்தை வாசிங்க. பரஸ்திரியின் உதடுகள், மாது, பெண் என்கிற பாவம், இதெல்லாம் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. தவறான வாழ்க்கை. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷியை தான் படைச்சார். ஆனா இங்க பாருங்க, பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். 4 வசனம். அவர் செய்கையின் முடிவோ எட்டிய போல கசக்கும், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையா இருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் மாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடி அவைகள் மாறி மாறி விகாரப்படும். ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. இப்படி சொல்றேன், நீ அவள் வீட்டுக்கு போறதுக்கு கூட, நீ அவள் வழிகளுக்கு சேருவதற்கு கூட, அந்நிய பாவத்தில் விழுவதற்கு கூட உனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் உனக்கு அது எப்படிப்பட்டதல்ல, தகுதியானதல்ல. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலுக்கு கூட நீ கிட்டி சேராயாக. சேர்ந்தால் என்ன நடக்கும்? சேர்ந்தால் உன் மேன்மையை யார் எடுத்துக் கொள்வார்கள்? இதுதான் சிம்சோனுக்கு நடந்தது. உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலத்தினால் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். முடிவிலே, அந்த வசனத்தை வாசிக்கலாம், முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ என்ன படுவா? தகுதி இல்லாத காரியத்தில் போய் எதை வச்சாச்சு? காலை வச்சாச்சு. அப்போ சொல்லுவோமா? என்ன சொல்லுவோமா? ஞானம் எப்போ வருது பாருங்க. 12 அதிகாரத்தில் 12 வசனத்தில் பார்க்குறோம். அப்போ சொல்லுவோம், ஐயோ போதகத்தை நிறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று சொல்லிட்டு அப்ப எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரம். 18 வசனம். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்து. மாது, பெண் என்கிறது
கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு தகுதியான காரியம் அல்ல. கர்த்தர் ஒரு ஆதாமுக்கு எத்தனை ஏவாளை உண்டாக்கினார்? ஒரே ஒரு ஏவாள். அப்போ திருமண வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு தேவை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஆனா எல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்காது? தகுதியா. அப்படி 23 அதிகாரத்துக்கு வாங்க. 29 வசனம் வாசிங்க. 29 வசனம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தருந்தி தெரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயம் நாடுகிறவர்களுக்கு தானே. மதுபானம் முதல்ல பாத்திரத்தில் எப்படி இருக்குமா? ரத்த வண்ணமா இருக்குமா, அழகா இருக்குமா. அதை நீ பாராதே. இறங்கும் போது மெதுவா இறங்கும். ஆனா முடிவில் அது எப்படி கடிக்கும்? பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் வாழ்க்கை நாசமா போயிடுன்னு அதுல போட்டிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க உனக்கு என்ன இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல நிறைய அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனா எது தகுதியோ அதை மட்டும் தான் செய்யணும். திரும்பி அங்க வசனத்துக்கு வந்துடலாம். நம்ம எங்கேயா உள்ள பெறப்படாது. திரும்ப வசனத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 6:12 வாங்க. முதல் காரியம் பார்த்தோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும் ருசி பார்க்க அதிகாரம் உண்டு. லாஸ் வேகாஸ் அப்படி அமெரிக்காவில் ஒரு பட்டணம் இருக்குது. ஒரு நாள் நைட்டில் நீங்க 100 கோடி ரூபா கூட செலவு பண்ணலாம். எவ்வளவு கூட செலவு பண்ணலாம்? திருநெல்வேலியில் கொண்டு போய் செலவு பண்ண முடியுமா? முக்கி சாப்பிட்டாலும் 2000 ரூபாய்க்கு மேலே செய்ய முடியாது. அவ்வளோ சாப்பிட முடியும். ஆனால் அந்த பட்டணத்துக்கு கொண்டு போய் 100 கோடி ரூபா கூட காலி பண்ணலாம். அனுபவிக்க என்ன இருக்கு? ஆண்டவர் சொல்ல எல்லாம் எப்படி இருக்காது. ரெண்டாவது ஒரு தீர்மானம், எங்களுக்கு ஒரு தீர்மானம் வேணும். என்ன தீர்மானம் வேணும்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா ரெண்டாவது ஒரு தீர்மானம் இருக்கணும், நாங்கள் ஒன்றிற்கும் நான் அடிமை அல்ல. நான் இயேசுவின் ஊழியக்காரன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் ஊழியக்காரன். எந்த காரியமும் என்னை ஜெயிக்க நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஒரு மனுஷன் ஆண்டவர் திமிர்வாதத்திலிருந்து எழுப்பி பெதஸ்தாலிருந்து எழுப்பி அனுப்பும் போது அவன்கிட்ட சொல்றாரு, அதிக கேடொன்றும் வராதபடிக்கு இனி ஒரு தடவை செஞ்சு மாட்டியாச்சு, இனி என்ன செய்யாத. கையும் மெய்யுமா ஒருத்தைய பிடிச்சாச்சு, கல்லை கொண்டு எரிஞ்சு அவளை கொல்றதுக்கு ரெடியா ஒரு கூட்டம் கல்லோட நிக்கி. ஏசு சொல்றாரு, மன்னிச்சு அவளை ஃப்ரீ ஆக்கிட்டு எல்லாரும் போன பிறகு சொல்றாரு, இனி என்ன செய்யாத. இந்த ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு பிரதான வார்த்தை உண்டென்றால், நீ விடுதலையா இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இனி பாவம் செய்யாதே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவைகளை எங்க எரிந்து போட்டார்? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க எரிஞ்சு போட்டாரியா? முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சு போட்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து போட்டார். சாத்தாங்கூட அதை திரும்ப எடுத்து காட்டுறதுக்கு அதிகாரம் கொடுக்கல. ஆனா நாம அதை திரும்ப எடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆகிலும் ஒன்றிற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன். 2 பேதுரு 2:19-20 வாசி. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளா இருந்தும் அவர்கள் சுவாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அடுத்த வார்த்தை முக்கியம். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். இப்ப கேளுங்க, நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? இல்ல உங்களை ஏதோ ஒண்ணு ஜெயிச்சு வச்சிருக்குதா? சொல்லுங்க. நம்ம ஜெயிக்கணுமா இல்ல நம்ம ஜெயிக்கப்படணுமா? நாம ஜெயிக்கணும். நம்மளை எதுவும் ஜெயிக்க, நான் இப்படி சொல்றேன், கிறிஸ்து ஒரு மனிதனை ஜெயித்து மேற்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு எந்த காரியம் அவனை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதா இருக்கும். ஆகையால தான் ஆண்டவர் தெளிவாய் ஒரு முடிவுக்குள்ளவா, நான் ஒன்றிற்கும் அடிமைப்படேன். முதல்ல ஒரு தீர்மானம் எடுத்தோம். என்ன தீர்மானம்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கிடுமே, உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீ சர்ச்சுக்கு போயிட்டா இதெல்லாம் செய்யக்கூடாதாங்க? சர்ச்சுக்கு தானே போற. நம்ம ஊர்ல கூட ஒரு அக்கா சர்ச்சுக்கு தான் போறாங்க, ஆனா எல்லாம் செய்தாங்களே அப்படிதான் கேட்பாங்கல்ல. அந்த அண்ணன் கூட பாஸ்டரா தான் இருக்காரு, அவர் எல்லா வேலையும் பார்க்காரு, அவர் நேத்து கூட இப்படிலாம் என்கிட்ட பேசினாருன்னு தான் சொல்லுவாங்க. அதிகாரம் இருக்கு. நீங்க உடனே சொல்லணும், செய்யக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது, எங்களுக்கும் செய்யறதுக்கு என்ன இருக்கு. ஆனா நாங்கள் எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்காது? ரெண்டாவது, எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. ஆனா நாங்கள் ஒன்றிற்கு என்ன செய்ய மாட்டோம்? அடிமைப்பட மாட்டோம். மூன்றாவது காரியத்தை தீர்மானம் எடுத்து முடிக்க போறோம். அதே 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. மூன்றாவது பகுதியை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும்
எல்லாம் நம்ம போடுற Dress மற்றவங்களுக்கு எதை உண்டாக்கணும்? நம்ம பேசுற பேச்சு மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். சபைக்குள்ள சொல்ற காரியம் இது. கவனிங்க. நீங்க சபைக்குள்ள ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, சபைக்குள்ள ஒரு சகோதரிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ஊழியரோட பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்கணும். இப்பொழுது நான் பேசுகிற பேச்சினால் இவர்களுக்குள் பக்தி விருத்தி ஆகுமா, பக்தி குறைந்து போகுமா என்பதை பார்க்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நம்ம கிரவுண்ட்ல நின்று பேசும்போது வேற மாதிரி பேசுறோம், இங்க நின்று வேற மாதிரி பேசுறோம், கம்ப்யூட்டர் டேபிள் உட்கார்ந்தா வேற மாதிரி பேசுறோம், காம்பவுண்ட் விட்டு வெளியே போயிட்டா வேற மாதிரி பேசுறோம். ஆனா ஒரு தீர்மானம் வேணும். நான் பேசுகிற பேச்சு, நான் உடுத்துகிற உடை, என்னுடைய அணுகுமுறை மற்றவர்களுடைய பக்தியை கெடுக்க கூடாது. அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு எதை பெருக பண்ண வேண்டும்? பக்தியை பெருக பண்ண வேண்டும். இப்போ 3 தீர்மானங்கள் இன்றைக்கு எடுத்து கடைசியா ஜெபித்து முடிக்க போற. ஒன்று, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியானது அல்ல. ஏன்னா நான் ராஜாவுடைய பிள்ளை, நான் ஒரு ராஜாவுடைய பிள்ளை. ஒரு எம்எல்ஏ பையன் எல்லாரையும் போல இருக்கிறது இல்லை, ஒரு கலெக்டருடைய பையன் எல்லாரையும் போல இருக்கிறது இல்லை, ஒரு சிஎம் உடைய பையன் எல்லாரையும் போல இருக்கிறது இல்லை. எங்க நிக்கணும், எங்க சாப்பிடணும் உனக்கு தெரியும். நம்ம ராஜாவுடைய பிள்ளை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் ராஜாவுடைய பிள்ளையா இருப்பதினால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. 2வது காரியம், கையை வைத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க வாய்த்தரன் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் ஆவில நிறைஞ்சு சொல்லுங்க ஐயா. பிசாசு வெட்கப்படட்டும், பாவத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இப்பொழுது சொல்லுகிறேன், நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். செல்போனுக்கு அடிமைப்பட மாட்டேன், சினிமாவுக்கு அடிமைப்பட மாட்டேன், சீரியலுக்கு அடிமைப்பட மாட்டேன், பக்கத்து வீட்டில் போய் தேவையில்லாத காரியங்களை உட்கார்ந்து பேசுகிற உரையாடல்களுக்கு அடிமைப்பட மாட்டேன். 3வது காரியம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் என்னவா இருக்காது? பக்தி விருத்தியா இருக்காது. ஆண்டவர் நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகமா நாம் செய்த பாவத்தை நம்ம நியாயப்படுத்த தான் முயற்சி எடுப்போம். நாம் நம்மை பரிசுத்தவான்களாய் காட்டிக்கொள்வதற்கு தான் முயற்சி எடுப்போம். மனுஷன் எதை பார்த்து ஏமாந்து போவான்? முகத்தை. ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறார்? அதைத்தான் ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். முழங்கால் படிடலாம், ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். முழங்கால் போட முடியலன்னா எழுப்பிக்கோங்க. ஆனால் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் கோஆபரேட். கொஞ்ச நேரம் ஜெபிச்சு ஒரு விடுதலை எனக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும். விட முடியாத காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன். யாற்ற வேணாலும் மறைக்கலாம். மனைவி கிட்ட மறைச்சிடலாம், புருஷங்கிட்ட மறைச்சிடலாம், பிள்ளைங்கிட்ட மறைச்சிடலாம். பிள்ளைங்க நினைப்பாங்க அப்பா பெரிய பரிசுத்தவான், ஆனால் நமக்குள்ளே ஒரு பாவம் இருக்கும். நாமளே இந்த பாவத்தில் இருந்துட்டு பிள்ளைய பார்த்து சொல்லுவோம் ஒழுங்கா இருன்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்ல நாம முதல்ல ஒழுங்கா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் ஒப்படைங்க. என்னால் விட முடியாத காரியங்கள். பெருமை அது ஒரு பாவம், கடுங்கோபம் அது ஒரு பாவம், பொறாமை அது ஒரு பாவம், சினம் அது ஒரு பாவம், எரிச்சல் அது ஒரு பாவம், ஆமென், வீண் பேச்சு அது ஒரு பாவம், பெருந்தீனியா இருப்பது அது ஒரு பாவம். ஆண்டவர் விரும்பாத அநேக பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் இன்றைக்கு கழுவப்பட போகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும், ஒன்றல்ல இரண்டல்ல, இதுவரைக்கும் என்னென்ன செய்திருந்தாலும் ஆண்டவர் இந்த ஆராதனையில ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கிறார். யார் உள்ளம் உடைந்து என் பாவத்தை மன்னியும் இயேசுவே, என் பாவத்தை மன்னியும் இயேசுவே, என்னை கழுவும் ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய காயப்பட்ட கரம், கிறிஸ்துவின் ஆணி வாய்ந்த கரம், நமக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்த கரம் இப்பொழுது நமக்காய் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை கழுவி நம்மை சுத்திகரித்து இதற்கு பிறகு பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் பாவத்தை இயேசு மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். என் அந்தரங்க பாவங்களை அவர் மன்னித்தார், என் வெளியரங்க பாவங்களை அவர் மன்னித்தார், மற்றவர்களை சபித்ததை அவர் மன்னித்தார், தகுதி இல்லாமல் பேசினதை அவர் மன்னித்தார். என் முன்னோர்களுடைய பாவம், என் மூதாதையருடைய பாவம், என் பாவம் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் மன்னித்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க, இனி நான் பாவி அல்ல, இனி நான் பரிசுத்தவா, இனி நான் கழுவப்பட்டவர், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர், அவரால் முத்தரிக்கப்பட்டவர். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், ஏனென்றால் அது தகுதி அல்ல. இனி நான் அடிமைப்பட மாட்டேன், இனி நான் அடிமைப்பட மாட்டேன், இனி நான் பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை செய்வேன். கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்தது.
பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, என் பாவத்தை மன்னித்ததற்காக நன்றி, என் அக்கிரமங்களை கழுவினதற்காக நன்றி. அநேக பாவங்கள் உங்க கண்களுக்கு முன்பாக ஞாபகம் வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பாவத்தை நான் உனக்கு நினைவுபடுத்தவில்லை, அதை இப்பொழுது உன்னிடத்திலிருந்து எடுத்து என் முதுகுக்கு பின்னே எரிந்து போடுகிறேன், அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறேன். இனி நீ பாவி அல்ல, இனி குற்ற உணர்வு வேண்டாம். ஐயோ பைபிளை எப்படி எடுக்கிறது, ஐயோ எப்படி ஜெபிக்கிறது, ஐயோ எப்படி சர்ச்சுக்கு வர்றது, அந்த குற்ற உணர்வு நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசுவாசத்தின் நல்மன சாட்சி இருதயங்களில் உண்டாவதாக. அல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பாவத்தின் அடிமைத்தனத்தை விடுதலை கொடுக்கிற கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். தொடர்ந்து பலப்பட தேவன் கிருபை தருவார். உடன்படிக்கை தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கை தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே யெசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே யெசையா, நம்ப பண்ணின வாக்குகளை Thank you, Father. எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு உரிமை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா எல்லாம் தகுதியாயிராது. இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலைமை மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் தவறுதலான காரியத்துக்கு அனுமதிக்கிற நிலைமை ஆயிற்று. ஆண்களுக்கு ஆண்கள் கல்யாணம் நடத்துறது, சபைகளிலே நடத்துகிறது. துன்மார்க்கத்துக்கு உலகம் வாசலை திறந்து வைத்திருக்கிறது. தகுதி இல்லாத காரியங்கள் எல்லாம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் தகுதியாயிராது. உலகம் எது வேணாலும் சொல்லலாம், செய்யலாம். தேவனுக்கு முன்பாக நிற்கிற நீ தகுதி இல்லாத காரியத்தை செய்ய வேண்டாம். தகுதி இல்லாத காரியத்தை செய்ய வேண்டாம். ஜீவன் தப்ப ஓடு, ஜீவன் தப்ப ஓடு. ஓட்டத்தை நிறுத்திட, ஓட்டத்தை நிறுத்திட. ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தகப்பனே, இன்றைக்கு நீ ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிறேன். நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் தருகிறோம். இவர்கள் உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக, உம்முடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்களாக, ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக, தேவனுடைய சாட்சிகளாக, இவர்கள் அடையாளங்களும் அற்புதங்களுமாய் விளங்க ஜெபிக்கிறேன். இவர்களுடைய ஒப்பு கொடுத்தலின் நிமித்தம், நல்ல தீர்மானங்களின் நிமித்தம் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், சாட்சிகளாய் இருக்கட்டும், சத்தியத்துக்கு தூண்களாய் இவர்கள் எழும்பட்டும். இவருடைய கிராமங்களிலே இவர்கள் தேவனுடைய ஜனம் என்பதை உலகம் அடையாளம் கண்டுகொள்ளட்டும். திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய் என்று சொல்லுகிறார் நிருபத்தில். ஒருமித்து போகிற வாழ்க்கை அல்ல, அதை விட்டுட்டு ஓட வேண்டிய வாழ்க்கை, தகுதி இல்லாத வாழ்க்கை. இனி எனக்கு வேண்டாம். தகுதி இல்லாததை நான் சாப்பிடக்கூடாது, தகுதி இல்லாதவர்களோடு கூட நான் நடக்க கூடாது, தகுதி இல்லாதவர்களோடு உட்காரக்கூடாது. அவருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தகப்பனே, உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன்.
எல்லா பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. உள்ளாய் ஆசீர்வதியும். பலவீனத்தோடு வந்தவர்கள் பலமுள்ளவர்களாக மாறட்டும். ஆவியானவர் விடுதலையை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர், நடத்துகிறவர். என்னென்ன தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ நீர் அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் இவர்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு நான் தடையாக இருந்தால் என்னை மன்னியும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த குறைவு இருக்கிறதோ அதை நீக்கி நிறைவுள்ளவர்களாய் மாற்றும், சம்பூரணம் உள்ளவர்களாய் மாற்றும். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கும்படி விசுவாசத்தோடு கேட்க கடவுள் சொன்னீங்களே. நீர் எங்களை குறைவோடு வாழச் செய்கிற தேவன் அல்ல, எங்களை நிறைவாக்குகிற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவுள்ளவர்களாக மாற்றும், நிறைவுள்ளவர்களாக மாற்றும். தொடர்ந்து நீர் கிரியை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அற்புதங்கள் விளங்குவது, அதிசயங்கள் விளங்குவதாக, மகிமை விளங்குவதாக. ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறவன் ஒருதாவாய் ஆராதிக்கவில்லை என்று சொல்லி உலகம் அறியட்டும். நீர் மகிமைப்படுத்தியலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய மகிமை வாழ்க்கையில நிறைந்தவர்களாக இருக்கட்டும், நிறைந்தவர்களாக இருக்கட்டும். காட்சி தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். என்ன தேவையோடு இருக்கிறார்களோ அதை நிறைவேற்றும். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நிலைத்திருக்க உதவி காத்துக்கொள்ளும். செய்தி கொடுத்த உம்முடைய மகனை ஆசீர்வதியின் வல்லமையாய் பயன்படுத்தும். தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இரக்கமும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.